உனக்கு அடுத்த அட்வான்ஸ் இந்தாடா. ஏங்க, சாந்தி மாமா இருந்து இன்னும் ரொம்ப நாளாவே இங்கேயே இருக்கா. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டாவே புகுந்த வீடு தாங்க நிரந்தரம். அதுதான் அவளுக்கு பெருமை. நீங்க அவகிட்ட பேசி சக்தி கூட போய் வாழ சொல்லுங்க. ஆமா ராதா, நானும் அப்பா இறந்த சோகத்துல அதை பத்தி நினைக்காம இருந்துட்டேன். சாந்தியை கூப்பிடு ராதா. சாந்தி, சாந்தி இங்க வாமா. என்ன நீ கூப்பிட்டீங்களா? அம்மா சாந்தி, நான் தான் கூப்பிட்டேன். இன்னும் தெய்வமான நம்ம அப்பாவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படிம்மா? கவலைப்படாம எப்படின்னா இருக்க முடியும்? நான் என் வீட்டில் நடந்த கொடுமைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சோ அவர்கிட்ட வந்து சொல்லி அவரை கொண்ட பாவி ஆயிட்டனே. அப்படியெல்லாம் இல்லைம்மா. நல்லவங்க இந்த பூமியில அதிக நாள் வாழ அந்த ஆண்டவன் நம்ம விட்டு வைக்கிறது இல்லை. இது எல்லாமே நம்ம குடும்ப தலைவிதிமா, குடும்ப தலைவிதி. நீ எல்லாம் அது காரணம் இல்லைம்மா. சாந்தி இங்க பாருமா, நீ வாழ வேண்டிய பொண்ணு. நீ போய் சக்தி கொடு, உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழு. அவன் நல்லவனோ கெட்டவனோ, இனிமே நீ அவன் கூட தான் வாழணும் சக்தி. அண்ணா, அவன் கூட வாழ்றதுக்காக நீங்க இருக்கிற நிலைமையில அவன் கேட்ட 20 லட்சத்தை எப்படி நான் கொடுக்க முடியும்? அம்மா சாந்தி, 20 லட்சம் என்னம்மா? இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டம் எல்லாத்தையும் வித்தா 20 லட்சம் கொடுத்துட்றோம்மா. நீயும் சக்தியும் சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே போதும். நான் சேட்டுக்கு ஃபோன் பண்ணா உடனே வந்துடுவாரு. அண்ணா, எல்லாத்தையும் எனக்கே வித்து கொடுத்துட்டு நீங்க 2 பேரும் எங்கண்ணா இருப்பீங்க? சாந்தி, நான் பிறக்கையில என்னமா கொண்டு வந்தோம், இல்ல போவையில தான் என்ன கொண்டு போக போறோம்? நீ சந்தோஷமா வாழணும்னா நானும் உங்க அண்ணையும் இந்த மரத்தடியிலையோ இல்ல ஏதாவது சமுதாய கூடத்திலையோ கூட தங்கி எங்க வேலை கிடைக்குதோ அங்க புலப்புதானம் பண்ணிக்கிறோமா. நீயும் சக்தியும் சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதுமா. அண்ணா, என் கூட பிறந்த பாவத்துக்கு நீ இன்னும் எத்தனை கஷ்டத்தை தான் அனுபவிக்க போறியோ கடவுளே. எங்களை எப்படி கஷ்டப்படுத்தி பாக்குற? பணம் என்னமா பணம்? இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போவோம். எப்படி சம்பாரிச்சுக்கலாமா? ஏங்க என்னங்க, நீங்களே அவளுக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு நீங்களும் அவ கூட சேர்ந்து அழுதுட்டு இருக்கீங்க. சேட்டுக்கு ஃபோன் பண்றேன். அப்படியே பண்ணேன். ஹலோ, சேட்டு வர்றாராம். வணக்கம் சேட்டு. அம்மா ராதா, சாந்தி, இவர் தான் சேட்டு. வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டம் எல்லாம் வாங்க வந்திருக்காரு. சேட்டு, வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்தை பார்த்து வந்துருங்க சேட்டு. எவ்வளோ விலை சொல்லுவாரோ தெரியல. இவர் வேற கம்மியா கேட்பாரோ என்னமோ தெரியல. நமக்கு வேற ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. விடுங்க, பார்த்துக்கலாம். நீங்க புலம்பாதீங்க. சேட்டு, எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா? நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நிம்மல் என்ன ரேட்டு சொல்லுது? சேட்டு, ஏற்கனவே சாந்தி கல்யாணத்துக்கு வாங்கின பேங்க் லோன் 10 லட்சம் இருக்கு. இப்போ ஒரு 20 லட்சம் சாந்தி கொடுத்தாதான் அதோட வாழ்க்கை நல்லா இருக்கும்.
எப்படியாவது ஒரு 30 லட்சம் கொடுத்துருங்க சேட்டு. நிம்மல் என்னப்பா சொல்லுது? 30 லட்சமா? நிம்மல் காட்டிக்கிற சொத்து 20 லட்சத்துக்கே போகாது. சேட்டு என்ன இப்படி கம்மியான விலைக்கு கேட்டால் எப்படி சேட்டு? அடிமாட்டு விலை கேட்குறீங்க சேட்டு. இதை பாருங்க, கடைசியா 25 லட்சம்னு இந்த ஷேட்டு வச்சுக்குது. இல்லைன்னா வேற பாட்டி பார்த்துக்க. சேட்டு சேட்டு ஏற்கனவே பேங்க் லோன் 10 லட்சம் இருக்கு. இப்போ 20 லட்சம் கொடுத்தாதான் என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்க கையை காலான்னு நினைச்சு கேட்டுக்கிறேன் சேட்டு. 30 லட்சம் கொடுங்க சேட்டு. சரி நிம்மல், ஏதோ கஷ்டத்தில் இருக்கும் போல தெரியுது. நிம்மல் 1 லட்சம் சேர்த்து 26 லட்சமா இந்த பணத்தை பிடிச்சிக்கோ. 26 லட்சம் இருக்கு. இது வாங்கிட்டு நாளைக்கே காலையிலேயே வீடு தோட்டத்தில் காலி பண்ணிட்டு வெளியே போகணும். நம்மள் வேற ஆளை குடி வைக்குது. சரிங்க சேட்டு. சேட்டு ஒரு நிமிஷம். நீங்க நகையெல்லாம் வாங்கிட்டு அதுக்கு பதிலாக பணம் தருவீங்களா? என்ன அப்படி கேட்குது? இந்த ஷேட்டு ஒரு சின்ன குண்டூசி கூட அடகு வாங்கிக்கிட்டு பணம் கொடுப்போம். சாந்தி, கையில் இருக்க நகையெல்லாம் இப்போ அடமான வைக்கணும்னு என்னம்மா அவசரம்? சேட்டு இந்த தாலிக்கொடி வளையல் இதெல்லாம் சேர்த்துனா ஒரு 5 பவுன் வரும். இதுக்கு எவ்வளோ பணம் கொடுப்பீங்க? இந்த ஷேட்டு ஒரு பவுனுக்கு 80,000 தருவோம். அப்போது 5 பவுனுக்கு 4 லட்சம் தருவோம். பணத்தை நகை கொடுமா, பணத்தை தரேன். இப்போ இந்த ஷேட்டு போயிட்டு காலையில் வருவோம். எங்க சக்தி அவகிட்ட கேட்டது 16 லட்சங்க. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வெறும் 10 லட்சம் தான். அதனால தான் நான் கழுத்தில் போட்டிருக்கிற தாலி இதெல்லாம் கொடுத்து இந்த 4 லட்சத்தை வாங்கினேன். இந்தாங்க, இதையும் சேர்த்து கொடுத்துடுங்க. அம்மா சாந்தி, இந்தாம்மா இந்த 20 லட்சத்தை வாங்கிட்டு நீ சக்தியோட போய் சந்தோஷமா பொழப்பு நடத்துமா. அண்ணா இந்த புடிமா, பணத்தை புடிமா. வேணாண்ணா, இந்த வீடு சொத்து தோட்டம் எல்லாத்தையும் இழந்து அன்னையோட நகையும் சேர்த்து நீ இருக்க இடம் இல்லாம இருக்க. இந்த நிலைமையில இந்த நான் பணத்தை வாங்கி அங்க கொடுத்து நான் பொழைக்கணுமா? வேண்டாண்ணா. இங்க பாருமா, நீ அழுகாத. நீ சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு அதுவே போது. இந்த பணத்தை வாங்கிட்டு போய் சக்தி கிட்ட கொடுத்து உன் வாழ்க்கைய சந்தோஷமா தொடங்கு. எப்படியாவது பணத்தை நான் சம்பாதிச்சிருவோமா, கவலைப்படாம. நான் எல்லாத்தையும் மீட்டுறேன், நீ போ. அண்ணா நான் உங்க கூடயே இருந்துடுறேண்ணா. வேணாம் வேணாமா, நீ சந்தோஷமா இரு. நான் சம்பாரிச்சுக்கோமா, நீ கவலைப்படாம போ. அடி பாவி, அவசரப்பட்டு கழுத்தில் இருக்க தாலியை கட்ட கூட அவுத்து கொடுத்துட்டியே. ராதா, கண்ணுனா கருவெளி இருக்கணும், அது கலங்கி இருக்க கூடாதயா, கலங்கி இருக்க கூடாது. ஏங்க தங்கத்துல போட்டதா அது தாலியாங்க? இல்ல, சாதாரண மஞ்ச கயிறுக்கு இருக்கிற மதிப்பு தங்கத்துல இல்லைங்க. எனக்கு அந்த மஞ்ச கயிறே போதும். நீங்க கலங்காதீங்க. அடி பாவி, அடி பாவி, இப்படி சமாளிக்காத. இந்த ஜென்மத்துல நீ செஞ்ச காரியத்துக்கு நான் எப்படி ஈடு என கட்டுவேன்? வாயு வயிறமா இருக்கிற பிள்ளைத்தாச்சிக்கு ஒரு நல்லது கெட்டது வாங்கி தர கூட என்கிட்ட பணம் இல்லையே. வீடு தோட்டம் எல்லாத்தையும் வித்துட்டு உன்னை எப்படி நான் காப்பாற்ற போறேன்? ராதா, இங்க பாருங்க, நீங்க எது நினைச்சு கவலைப்படக்கூடாதுங்க. உங்களுக்கு நான் தாங்க சொத்து, அது போதுங்க, நான் பார்த்துக்கிறேங்க. நீங்க அழுகாதீங்க. சாந்தி, வா வா, என்ன பணம் வாங்கிட்டு வந்துட்டியா? நீங்க கேட்ட
தெரியுது? எங்க அப்பா இறந்தது கூட ஏன்னு ஒரு வார்த்தை வந்து கேட்கல. உங்களுக்கு நேரம் இல்ல, ஆனா உங்களுக்கு பணம் மட்டும் வேணும். அந்த பணத்தை கட்டிக்கிட்டே அழுங்க. இந்த பணத்தை எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம், ஆனா இருக்கிற சொந்த பந்தத்தை உதறி தள்ளிட்டீங்கன்னா கடைசி காலத்துல உங்களுக்கு உதவு பண்றதுக்கு எந்த சொந்த பந்தமும் வர மாட்டாங்க. என்ன சாந்தி சொல்ற? என்ன சாந்தி சொல்ற? மாமா இறந்துட்டாரா? என்னாச்சு? அவருக்கு ஏதோ உடம்புக்கு இது சரியில்லையா? நல்லா தானே இருந்தாரு. மாமா இறந்தது எனக்கு சத்தியமா தெரியாது. அப்பா திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அந்த துக்கத்துல இருந்த அண்ணனும் அண்ணியோ வீடு வாசல் சொத்து நிலம்னு அவங்க தங்கறதுக்கு கூட வீடு இல்லாம அண்ணியோட அதான் உங்க அக்காவோட அத்தனை நகையும் கலட்டி சேடுகிட்ட அடமான வச்சு இந்த படத்தை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சாந்தி நீ சொல்ல என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்படி என்ன செஞ்சாங்க? எங்க அண்ணன் அவர் குடியிருந்த வீட்டை வித்துதாங்க உங்களுக்கு பணத்தையே கொடுத்தாருன்னு சொல்றேன். அது மட்டும் இல்ல, அண்ணியோட நகை ஒரு பொட்டு தங்க கூட மிச்சம் இல்லாம அத்தனையும் அவங்க வித்துதான் உங்களுக்கு இந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சாந்தி நாம என்ன பணம் தரலன்னா சொல்ல போறோம். பிஸ்னஸ்ல லாபம் வந்தோன்னே நம்ம வட்டி போட்டி கொடுத்துடலாம். நீ அதை பத்தி நினைக்காத. போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. இந்த பணத்தை கொண்டு போய் அண்ணங்கிட்ட கொடுத்துட்டு வரேன். ஏங்க நான் ஒரு நிமிஷம் நான் சொல்றத மட்டும் கேளுங்களேன். ஏ சாந்தி என்ன சொல்லு? நீங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறீங்களே, உங்க அண்ணன் குரு சக்கரவர்த்தி நல்லவன் இல்லைங்க. அவன் சொல்றத தயவு செஞ்சு கேட்காதீங்க. அவன் உங்க அக்கா அவனுக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணிட்டனால எங்க அண்ணனையோ அவங்க அக்காவையோ பழி வாங்கணுன்றதுக்காக திட்டம் போட்டு அவங்க சொத்தை எல்லாத்தையும் இழக்க வச்சு இப்ப நடுத்தருவுல நிக்க வச்சிருக்கா. அவனை நம்பாதீங்க. அவன் நினைச்சதை அடையணும்னா குறுக்க தம்பியே வந்தாலும் விட மாட்டாங்க. உங்க தலை எடுக்கிறதுக்கு அவன் துணிய மாட்டான். கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க. அவன் ஒரு அயோக்கியங்க, அயோக்கிய. என்னடி சொன்ன? எங்க அண்ணங்கிற சக்தி இல்லைனா இந்த சக்தியாலடி இவ்வளவு பெரிய உடம்பு வளர்த்து வச்சிருக்கனே, இதுக்கு யார் சோறு போட்டது? இந்த சட்டை யாரு வாங்கி கொடுத்தது? நான் கால் போட்டிருக்கிற செருப்பு யாரு வாங்கி கொடுத்தது? நான் கையில கட்டிருக்கிற வாட்ச் யாரு வாங்கி கொடுத்தது? இத்தனைக்கும் எங்க அப்பாவுக்கு அப்பாவா இருந்து இத்தனைக்கும் ஒரே பதில் எங்க அண்ணன் தாண்டி. அவரை போய் தப்பா பேசுறியா? இன்னொரு தடவை அவரை பத்தி தப்பா சொன்ன உன்னை கொல்லு போட்டுருவேன். நானே என் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டேனே. காதல் இளமையில இனிக்கும் முதுமையில கசக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா என் வாழ்க்கையில இளமை இருக்கும் போதே வந்து போயிருக்கனே. நான் என்ன பண்றது அனவா? கூட பிறந்த பாவத்துக்கு எங்க அண்ணனோட வாழ்க்கையை சேர்த்து கெடுத்துட்டு நிக்கிறனே. அவங்க இப்ப நடு ரோட்ல நிக்கிறாங்களே. நான் பாவி ஆயிட்டேனே.
என்னதான் உளுந்து உளுந்து சாமி கும்பிட்டாலும் சாமி உனக்கு புள்ள தராது, வரம் தான் தரும். நான் தான் உனக்கு குழந்தை கொடுக்குறேன், வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ தான் வரவே மாட்டேங்கிறியே. அப்புறம் எப்படி சாந்தி உனக்கு குழந்தை பிறக்கும்? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ மனுஷனே கிடையாதுடா. என் புருஷன்கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு என்ன பழி வாங்குறதா நினைச்சு எங்க அண்ணனையும் அண்ணியையும் நடு ரோட்ல நிக்க வச்சிருக்கியே. என்னோட திட்டத்துல நீ ஒரு பழியாரி. அண்ணன் குடும்பத்தை, சொத்து சொகம் எல்லாத்தையும் இழந்து நடு தெருவுக்கு வரணும்னு நினைச்சேன். அதுக்கு தாண்டி உன்னை பகடக்காயா பயன்படுத்தி. அட பாவி, எங்க அண்ணன் உன் தங்கச்சியை காதலிச்ச ஒரே ஒரு பாவத்துக்காக இப்ப என் குடும்பத்துல ஒருத்தர் இல்லாம எல்லாத்தையும் அழைச்சிட்டு நிக்கிறையே. உனக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா? நீ மனுஷ ஜென்மம் தானா இல்ல மிருகமாடா? சாந்தி கண்ணு, இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. உன் அண்ணன் குடும்பத்தை நான் பழையபடி வாழ வைக்கிறேன். இங்க பாரு, உன் தம்பி சக்தி எனக்கு தாலி கட்டினாரு. நான் அவரோட மனைவி. இந்த மாங்கல்யம் எப்பவுமே மனம் மாறாத மாங்கல்யம். சாந்தி, தாலி உனக்கு ஒரு வேலை நீ நினைக்கிறியா? அப்படின்னா உன் புருஷன் கட்டின தாலிய நீ அப்படியே வச்சுக்க. அதனால எனக்கு எந்த டிஸ்டர்பும் இல்ல. நீ மட்டும் வந்தா போதும். தம்பி பொண்டாட்டி தங்கச்சின்னு சொல்லுவாங்க. ஆனா நீ இப்படி எல்லாம் கேவலமா நடந்துக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? என்னங்க பேச்சணும்? தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டி மாதிரி எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்கிறதா என்னோட பாலிசி. அண்ணா, சாந்தி, இங்க என்ன நடக்குது? சக்தி, நல்ல நேரத்தில் வந்த போடா. சாந்திதான் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நமக்குள்ள எந்த ஆசாபாசத்துக்கு இடம் இல்லை அப்படின்னு என் புருஷன் சொல்லிட்டாரு. ஆனா என்னால ஆசையை கட்டுப்படுத்த முடியல. என் புருஷன் வர்ற வரைக்கும் நாம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு என் கைய புடிச்சு இழுக்கிறா சக்தி. நான் வேண்டாம், இது தப்பு, தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாதிரி, நான் தம்பிக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்த சக்தி. அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஐயோ, இல்லைங்க, அவ சொல்றது அத்தனையும் போய் நம்பாதீங்க. நான் சொல்றது கேளுங்க. என்னங்க? என்னடி பொய்யா? உண்மை வெளியே நினைச்சிட்டு நாடகம் மாடியாடி.
கட்டின புருஷன் நான் இருக்கீல, அடுத்து உன்னோட சுகந்தரியா? இல்லைங்க. வேண்டாம் சத்தி, அடிக்காத, பாவம். அவளை விட்டுரு சத்தி. அண்ணா, இது என்னோட குடும்ப பிரச்சனை, இன்னைக்கு தலையிட வேண்டாம், உள்ள போங்க. சரி சத்தி, பார்த்துக்க. அடியே, இனிமேல நான் உனக்கு புருஷனும் இல்ல, நீ எனக்கு பொண்டாட்டியும் இல்ல. இப்பவே முதல்ல வீட்டை விட்டு வெளியில போடி. அம்மா சாந்தி. டேய் சக்தி, எதுக்குடா சாந்தி வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லி தள்ளுற? அம்மா சாந்தி, என்னம்மா ஆச்சு? ஏன் மாப்பிள்ளை வெளியே தள்ளுறாரு? என்னாச்சுமா, சொல்லுமா. டே சக்தி, பாசமலர் படத்துல சிவாஜி சாவித்திரியோட நடிப்பை தோத்துரும் போடுறா இவங்களோட நடிப்பு. காட்டின புருஷன் நான் கல்லாட்டு இருக்கீல, அடுத்து நான் படுக்கி கூப்பிடுறான். இவளோட நான் எப்படி வாழ முடியும்? டே வசந்த், என் கோட்டைக்குள்ள வந்து என் தம்பிய கை நீட்டி அடிக்கிறியா? உன்ன நீ என்னால இன்னும் எத்தனை அவமானத்தை நான் பார்க்க போறேன்? வேண்டாண்ணா, இந்த மாங்கல்யம் மனம் மாறாத மாங்கல்யம்னு என் புருஷனுக்கு எப்ப தெரியுதோ அப்ப வந்து என்ன பார்க்கட்டும்னா நீ வாடா போலாம். டேய், தம்பி பொண்டாட்டிய கூட படுக்கிற கூப்பிடுறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எல்லாம் ஒரு மிருகடா. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் புருஷனை கை நீட்டி அடிச்சிருப்ப? என்னடி சொன்ன நாயே? உத்தம பத்தினி ஊர்கோலம் போனாலாம், ஊருக்கு ஒரு பத்தினி ஆளாத்தி எடுத்தாலாம். அவ செத்து தொலைட்டும். சத்தி, நீ வாடா. வசந்த், சாந்தி, என்ன மன்னிச்சிருங்க. வயிற்றுல அடிபட்டதுனால குழந்தை இறந்துருச்சு. அதனால வழியில துடிச்சிட்டு இருந்த ராதாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்திருந்தா ஒருவேளை காப்பாத்திருக்கலாமோ என்னமோ. ஐ எம் சாரி வசந்த், என்னால காப்பாற்ற முடியல ராதாவை. சீக்கிரம் பாடி எடுத்துட்டு போங்க. வானத்துல கூடு கட்டி வாழ நினைச்சது வண்ண வண்ண குருவிங்கதா, இந்த சின்ன சின்ன குருவிங்கதா. வானத்துல கூடு கட்டி வாழ நினைச்சது வண்ண வண்ண குருவிங்கதா, இந்த சின்ன சின்ன குருவிங்கதா. விதி புயலாச்சே, சிறகொடிஞ்சாச்சே, இனி வாழ்வதற்கு என்ன வழிதான்?
டேய் தேவா, ஹலோ, டேய் தேவா, நம்ம திட்டப்படி நம் முன்னாள் தலைவன் குரு சக்கரவர்த்தி இன்னாரம் மண்ணுக்கு இருப்பானடா. வாசு, எனக்கு என்னமோ என் மனசுக்குள்ள கொஞ்சம் பயமா இருக்குது வாசு. நீ போட்ட திட்டத்தில் ஏதோ தவறு நடந்துருச்சான்னு மனசுல பயமா இருக்குது வாசு. தவறா? தவற தப்பி கூட செய்ய மாட்டான்டா இந்த வாசு. இன்னாரோ அந்த கதிரவனோட துப்பாக்கி தோட்டா குரு சக்கரவர்த்தி உடம்ப ருசி பார்த்துருக்கோம். என்னங்கடா அதிர்ச்சியா இருக்குதா? டே வாசு, நீ போட்ட திட்டமெல்லாம் சரிதான்டா. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் கதிரவன் ட்ரைனிங் போய் 1 வாரம் ஆனது கூட தெரியாம நீ திட்டம் போட்ட பாரு. அதுதான்டா இந்த குருவுக்கும் சிஷியனுக்கு இருக்கிற வித்தியாசம். தேவா, சரக்கு எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கிறீங்க? தலைவா, நம்ம எஸ்டேட்லேருந்து சரியாக 7 கிலோமீட்டர் தூரம் போகிறோம்னு வச்சுக்க, அங்கே ஒரு ஃபாரஸ்ட் வரும். அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் வரும். அதுக்கு அடியில் தான் பறிச்சு வச்சிருக்கிறோம் சரக்கை. டேய், என்னை எதுக்கிறவனும் சரி எதுக்க நினைக்கிறவனும் சரி, நான் உயிரோடவே விட மாட்டேன்டா. நீ எனக்கு கூட இருந்தே துரோகம் பண்ணிட்டேல்ல, நீ சாகணும்டா. ஆமா வாசு, நீ அந்த கதிரவன் என்ன சுட்டிருந்தா நீ இந்த தேவா கூட அந்த சரக்குல எனக்கு பாதி பங்கு இருக்குன்னு கேட்டிருப்பில்ல? இல்ல தலைவா, இல்ல, நான் வேணாம் தான் சொன்னேன். என்ன விட்டுருங்க ப்ளீஸ், நான் தப்பிச்சு போயிடுறேன். நோ நோ நோ, டேக் இட் ஈஸிடா. என் கூட இருந்தே குழி பறிச்சு நீங்க 2 பேர்த்திலையும் உன்னை மட்டும் விடுறதுக்கு நான் மடையில்லடா. சரி, அதுக்கு பரிசா நீ வாங்கிக்கடா. ஏய், ஓடிட்டியா? இருடா வரேன். சக்தி, சக்தி, என்னாச்சு? என்ன மாசம் ஆச்சு? இவ்வளோ பதட்டமா ஓடி வர்ற? ஏதாவது பிரச்சனையா? சொல்லு முதல்ல. பிரச்சனை தான் சக்தி, என் வாழ்க்கைக்கு பிரச்சனை. என்ன வாசி சொல்ற? நான் அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்னவா சொல்ற? உண்மைங்கிற பிரச்சனைங்கிற? கொஞ்சம் புரியும்படி சொல்லு, எனக்கு ஒன்றும் புரியல. சக்தி, உங்க அண்ணன் நல்லவன் இல்ல. ஏய் ராஸ்கல், ஏய் ராஸ்கல், முதல்ல சட்டையில இருந்து கையெடு. உங்க அண்ணன் நல்லவன் இல்ல. நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவன். உங்க அண்ணன் விருப்பத்துக்கு மாறா ராதா வசந்த கல்யாணம் பண்ணனால வசந்த குடும்பத்தை பழிவாங்க உங்க அண்ணன் திட்டம் போட்டான். அதனால சாந்திய எப்படியாவது அடைஞ்சிடணும்னு திட்டம் போட்டான் உங்க அண்ணன். ஆனா நீ சாந்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல அவன் திட்டம் எல்லாம் பாலா போயிருச்சு. அப்பயும் சாந்திய எப்படியாவது அடைஞ்சே தீரணும்ட்டு உங்க 2 பேத்தையும் பிரிக்க திட்டம் போட்டான் அவன். அதுக்குதான் நீ வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து சாந்தி கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். ஆனா அப்ப நீ வந்ததுனால சாந்தி அவன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு நாடகமாடி உன்னை நம்ப வச்சுட்டான். நீயும் அதை நம்பி சாந்திய வீட்டை விட்டு துரத்திட்ட. தொழில் பிரச்சனையில தேவாவை சுட்டுட்டு என்னையும் சுட துரத்திட்டு வர உங்க அண்ணன். நான் போலீஸ்ட்டு போய் சரணடைய போறேன். சக்தி, சாந்தி ஒரு நல்ல பொண்ணு. அந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
அதனால நீ போய் சாந்தி கூட வாழ்ற வழிய பாரு. ஐயோ சாந்தி, எங்க அண்ணனோடைய கேவலமான எண்ணத்தை பத்தி தெரியாம உன்னை கை நீட்டி அடிச்சா பாவி ஆயிட்டுனே சாந்தி, பாவி ஆயிட்டுனே. அது மட்டும் இல்லாம நீ எப்பப்பா சொல்றது உன் அண்ணன் நல்லவில்லை, அவன் அயோக்கியன், அவன் ஒரு கடத்தல்காரன்னு சொன்ன, அதை நம்பாம உன்னை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டுனே. அது மட்டும் இல்லாம ராதா வசந்த் குடும்பத்துக்கும் எங்க அண்ணன் பேச்சை கேட்டு அவளுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் சாந்தி, துரோகம் பண்ணிட்டேனே. நான் ராதாவோட சாவுக்கும் நானும் ஒரு காரணமாயிட்டேன் சாந்தி. நீ எங்க இருக்கிற, நீ எங்கானு தேடுவ சாந்தி. உன்னை கண்டுபிடிச்சு நான் நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் உன்னை வாழ வைக்கிறேன் சாந்தி. சக்தி, எங்கடா போற? என் சாந்தியை தேடி போறேன். அந்த பிச்சைக்காரிய தேடிய போற? என் மனைவி சாந்தியை தேடி போறேன். அவ அந்த வசந்த் கூட தானே இருக்கப்போ? ஆமா, அவன்தான் இப்போ வீடு வாசல் சொத்து சுகம், ஏன் கட்டுன பொண்டாட்டி கூட இழந்துட்டு அனாதையா நிக்கிறேன்டா. நீ அவனை தேடியா போற? அவியா அந்த குடும்பத்தை நாசமாக்குனே நீ தானே. டே சக்தி, நான் உன் அண்ணன்டா, உன்னை தூக்கி வளர்த்து ஆளாக்குனவன். அண்ணன்னா பெரிய அண்ணன், என் வாழ்க்கைய நாசமாக்குன அண்ணன், என் சந்தோஷத்தை கெடுத்த அண்ணன், என் சாந்திய எங்கிட்ட இருந்து பிரிச்ச அண்ணன். நீ எல்லாம் அண்ணனே இல்ல, நீ ஒரு அயோக்கியன், நீ ஒரு கடத்தல்காரன், நீ ஒரு கொலைகாரன். எல்லாத்தையும் அந்த வாசம் என்கிட்ட சொல்லிட்டான். எஸ் எஸ். டேய், நீ அந்த சாந்தியை தேடி போறன்னு அப்பவே எனக்கு சந்தேகம் வந்தது. வாசு எல்லாத்தையும் சொல்லிட்டானா? தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாதிரின்னு சொல்லுவாங்க, அவளை போய் இவளை கீழ்த்தரமா நடந்துக்கிட்டியாடா. அவளை கூட நம்பாம, அவ சொன்னதை கூட நம்பாம அண்ணா அண்ணான்னு உன்னையே சுத்தி வந்தனே, அதுக்கு நன்றிக்கல் நடாது. அந்த பாசத்தையே எடுத்துட்டியாடா. டே சக்தி, நான் வில்லன் தான்டா. நான் ஆசைப்பட்ட அந்த சாந்திய நீ என்னைக்கு கல்யாணம் பண்ணினியோ அந்த நிமிஷமே நான் உனக்கு வில்லன் தான்டா. இந்த குரு சக்கரவர்த்தியை எதுக்கு நினைச்சா, சொந்த தம்பியா இருந்தாலும் சரி, தங்கச்சியா இருந்தாலும் சரி, அவங்க தலையெடுக்க ஒண்ணா தயங்க மாட்டேன்டா. ஏய், இந்த உலகத்துல உன்னை இனிமேல் உயிரோட வச்சிருக்க கூடாது. என்ன மாதிரி நீ எத்தனையோ பேரை கெடுத்துருவ, அதனால உன்னைய உயிரோட விடக்கூடாது. டே சக்தி, என்னடா பொம்மை தூக்கி போய்க்கு வச்சுக்கிட்டு பூச்சாண்டி காட்டுறியா? அத சின்ன குழந்தைகிட்ட போய் காட்டு, பயப்படும். டேய் ஃபூல், நீ கொண்டா நீ இது உன் பொம்மை துப்பாக்கி இல்லடா, நீ கொண்டா அந்த உம்மை துப்பாக்கி. நல்லா புத்திசாலி நினைக்கிற கூட ஒரு நேரத்தில் ஏமாறுவாங்க, அது மாதிரி தான்டா நீயும். வாங்கிக்கோ சாந்தி. நீ எங்க இருக்க, உன்னை எங்கன்னு தேடுவ. நீ என்னையே சுட்டிட்டல,
உன்னை விட மாட்டேன்டா ராஸ்கல். சாந்தி, சாந்தி, நீ எங்க இருக்க? என்ன எங்கன்னு தேடுவ? அண்ணா, நம்ம இருக்க இடம் கூட இல்லாம இப்படி பூங்காவில் வந்து தங்கியிருக்கமே அண்ணா. நம்ம சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுண்ணா. பசி காது அடைக்குது. பசியை கூட தாங்கிடலாண்ணா. ஆனா 4 பேர் 4 விதமா பேசுறாங்களே, அதை தானே என்னால தாங்க முடியல. அண்ணா, நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அழாத சாந்தி, அழாதம்மா. இந்த அண்ணன் ஒருவேளை சொத்துக்கு கூட சம்பாதிக்க முடியாத பாவி ஆயிட்டேனே, பாவி ஆயிட்டேன். எங்க வேலை போய் தேடி கேட்டாலும் அந்த பாவி குருச்சக்கரவர்த்தி ஆளுங்க வந்து அதை கெடுத்துடுறாங்க. சரி, படித்த படிப்புக்கு தான் வேலை இல்லை, ஏதாவது கூலி வேலை செஞ்சாவது உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா அதையும் கெடுத்துடுறானுங்க. நான் என்னம்மா பண்றது? எல்லாம் இந்த பாவியாலதானா? இந்த பாவியாலதான் என் மூஞ்சில முழிச்சா எதுவுமே நல்லதே நடக்காதுண்ணா. இல்லைன்னா உனக்கு இப்படி எல்லாம் நடக்குமா? அப்படிலாம் இல்லம்மா. சாந்தி, நீ ஏமா இப்படியெல்லாம் நினைக்கிற? கெட்டு போனவங்க நல்லா வாழ்ந்தா பிரச்சனை இல்லம்மா. நான் நம்மள மாதிரி நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போனா எல்லாம் நம்ம தலைவிதி தான்மா, தலைவிதி தான். அண்ணா, இப்ப நம்ம நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சுண்ணா. சொத்தை இழந்து, சுகத்தை இழந்து, உன்னோட வாழ்க்கையை இழந்து இப்படி நடு ரோட்ல நிக்கிறமே. இந்த நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாதுண்ணா. அண்ணா, எனக்கு பசிக்குதுண்ணா. மயக்கமா வருதுண்ணா. பேச முடியலண்ணா. சாந்தி, 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 கொஞ்ச நேரம் உட்காருமா. நான் போய் எப்படியாவது உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். சோற்றுக்காக உடல் வாடிட கையேந்தி ஓடுகின்றோம் உயிர் வாழ்ந்திட. பசி என்ற தீயில் இறைப்பை சாம்பல் ஆகுதே. மனிதநேயம் எங்கே இங்கே செத்து போனதே. இருப்பவன் கொஞ்சம் தந்தால் இல்லாத ஏழை இல்லை. கண் திறந்து இறைவா பாரு, எல்லாரும் உன் பிள்ளை.
சாந்தி, இந்த சாப்பாடு கடையில வாங்கினது இல்லம்மா. அப்புறம் அப்புறம் என்னன்னா பிச்சை எடுத்துட்டு வந்தியா? கடைசியில பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆயிட்டேன்னா. சாந்தி, சாந்தி, சாப்பாடு வாங்குறதுக்கு நம்ம கிட்ட காசு ஏதுமா? காசு ஏது? நான் வீட்டுல போய் பிச்சை எடுத்துட்டு வந்தாமா உனக்கு சாப்பாடே கொடுத்தேன். மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. ஐயோ சாந்தி, பிச்சை எடுக்கிறத நான் உங்ககிட்ட சொன்னா நீ சாப்பிட மாட்டேங்கலாமா? நீயும் நானும் சாப்பிட்டு ஒரு 3 நாள் இருக்குமே. ஐயோ, நான் எப்படி உன்னை கரைச்சேத்த போறேனே தெரியலையே. ஐயோ, ஆண்டவா, பகவதி அம்மா, எப்படியாவது எங்களை காப்பாத்து. ஐயோ, சாந்தி, உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? நான் தேடாத இடம் இல்லை. எதுக்கு? இங்கதான் இருக்கீங்களா? நான் உயிரோட இருக்கனா இல்ல செத்து போயிட்டேனான்னு பார்க்க வந்தீங்களா? சாந்தி, நான் உங்க முகத்துல முழிக்க கூட அருகதி இல்லாத ஆயிட்டேன். ஏன்னா எங்க அண்ணனோட பேச்சு கேட்டு உனக்கும் உங்க குடும்பத்துக்கும் செஞ்ச கொடுமைக்கும் பாவத்துக்கும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு உன்னை சந்தோஷமா வாழ வைக்க சாந்தி வந்திருக்கேன். உங்க அண்ணனோட வாழ்க்கைக்கு இப்படி ஆனதுக்கும் நானும் ஒரு காரணமாயிட்டேன் சாந்தி. எப்படி எப்படி என்ன என்ன சந்தோஷமா வாழ வைக்க போறியா? அணைஞ்ச தீபத்துல தீபம் ஏத்த போறியா? எங்க அண்ணன் சொத்தை இழந்து சுகத்தை இழந்து கண்ண பொண்டாடி இழந்து இப்படி தனிமரமா நிக்கிறாரு. இனிமே என்னோட கடைசி காலம் வரைக்கும் எங்க அண்ணன் கூட தான் நான் வாழ போறேன். ஆனா ஆனா ஒண்ணு, எப்படியோ இந்த மாங்கல்யம் மனம் மாறாத மாங்கல்யம்னு நீ புரிஞ்சுக்கிட்டேல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். நீ போ. சாந்தி, நம்ம குடும்பத்துக்கும் ராதா வசந்த் குடும்பத்துக்கும் துரோகம் பண்ண என் அண்ணனை இந்த துப்பாக்கியால சுட்டு கொண்டுட்டேன். எந்த நேரத்துலையும் போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நாம தெரிஞ்சா தெரியாமலோ வசந்தோட குடும்பத்துக்கும் வசந்துக்கு நானும் ஒரு துரோகம் பண்ண நானும் ஒரு காரணமாயிட்டேன். இனிமே வசந்த நம்மளோட தான் வாழ வைக்கணும். சரி வாங்க, ஒரு 2 பேர்த்தையும் நான் வீட்டில் விட்டுட்டு நான் போய் போலீஸில் சரணடைஞ்சிடறேன். சக்தி, சாந்தி, இனிமே எனக்கு தனியா வாழ்க்கை ஏது? என் வாழ்க்கை கெட்டது கெட்டது தான். நீ இனிமே எனக்கு ஏது வாழ்க்கை? சக்தி, சாந்தி, உங்க 2 பேரும் ஒரு நல்ல வாழ்க்கை தான் என்னோட வாழ்க்கையும். இனிமே அதுவே எனக்கு போதும். சக்தி, அந்த துப்பாக்கி எனக்கு கொடுங்க, கொடுங்க. இல்ல நானே போய் சண்டை வச்சுறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ நானே கொடுங்க. சக்தி, என் தங்கச்சி உங்ககிட்ட திருப்பியும் கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு இனிமே அவளை குடும்பம் மட்டும் படிச்சிடாதீங்க. வசந்த், நீங்க மனிதர் இல்ல, மகான். எங்களோட வாழ்க்கைக்காக உங்க வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டு நீங்க ஒரு தியாக சுடர் விட்டு எரிய ஆரம்பிச்சிட்டீங்க. நல்ல வக்கீலா பார்த்து உங்களை நான் ஜாமீன் எடுத்துறேன். அப்புறம் நாம 3 பேரும் ஒன்னா வாழலாம். அண்ணா, என் கூட பிறந்த பாவத்துக்காக என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இப்ப நீ கொலைகார பட்டத்தையும் ஏத்துக்கிறேன்னா இதுக்கெல்லாம் நான் என்னன்னா கைமாறு செய்ய போறேன். சாந்தி, வசந்த், நீங்க மனிதர் இல்ல, மகான். எங்க வாழ்க்கைக்காக
உங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ணீங்க. அதோடு இல்லாமல் எங்கள் வாழ்க்கைக்கு தீபச்சுடரா திலகமுட்டி எரிய ஆரம்பிச்சிட்டீங்க. நல்ல வக்கீலா பார்த்து உங்களை நான் ஜாமீன் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நாம 3 பேரும் ஒன்னா நம்ம வீட்டில் ஒன்னா வாழலாம் சார். சக்தி, நீங்க சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்க. ஏன்னா போலீஸ் என்ன வந்துடலாம். அம்மா சக்தி, சாந்தி, நல்லா வரங்கம்மா. அண்ணனை பத்தி கவலைப்படாதீங்க. என்னதவன் செஞ்சு புட்டோ, அண்ணன் தங்க ஆயி புட்டோ, பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவமா, வாழு இடம் பிறந்த இடம் ஆகுமா, காட்சி தீ பிடிக்க கண்ணு 2 நீர் இறைக்க மீனலாலு கரை சேர்த்து போறேனே, சாமி மேல வாரம் போட்டு வாரேனே. இதுவரைக்கும் நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து உள்ளங்களுக்கும், ரசிகர் பெருமக்களுக்கும், ஊர் பொதுமக்களுக்கும், கொங்கு இளைஞர் நண்பர்களுக்கும், இளங்கோ நாடகமன்ற நண்பர்களுக்கும், எங்களுக்கு நன்கொடை வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை நண்பர்களுக்கும், எங்கள் சீன் கம்பெனி அமைத்த வெங்கடேமன் சீன் கம்பெனி சரண்குமார் அவர்களுக்கும், எங்கள் இசை அமைத்து கொடுத்த எங்கள் ஆசான் எஸ்.ஏ. சண்முகராஜா அவர்களுக்கும், நடிகை காயத்ரி, சுபத்ரா, காவியா, ராதிகா அனைவருக்கும், எங்களுக்கு இத்தனை நாளா எங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த எடப்பாடியை சேர்ந்த சக்தி அவர்களுக்கும், எங்கள் இளங்கோ நாடகமன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.